நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, சலா என்ற சொல்லின் பழங்கால அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சலா என்றால் தொழுகை என்று பொருள். பாங்கில் கூப்பிட்றாங்க இல்லையா, ஐயால சலா ஐயால சலா ஐயால பலா ஐயால பலா, வாங்க சொல்லி அழைக்கிறாங்க இல்லையா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். ஸோ அதில் தான் உங்களுக்கு அந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கும். ஸோ அரபி மொழியில் என்ன சொல்லுவாங்க, தொழுகை சலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சலா என்ற சொல்லுடைய பழங்கால விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஈசா நபி காலத்தில் இருந்த மொழியில் சலா என்றால் அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தொழுகை கடமையானதுக்கப்புறம் அந்த தொழுகை எப்படி அழைக்கிறது அப்படின்னு அந்த சலா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு தொழுகை அப்படின்னு மென்ஷன் பண்ணும். ஸோ அந்த சலாஹ் உடைய அந்த வார்த்தைக்கு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா. சலாஹ் என்ற சொல்லுடைய பழங்கால அர்த்தம் என்பது சொருகுதல், தொங்குதல். இன்னொரு அர்த்தம் மேலேறுதல், அதாவது லிஃப்டப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த அர்த்தத்தை கொண்டது தான் அந்த சலாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தை. முதல்ல நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போது இங்கேருந்து ஈரோட்டில் இருக்கீங்க அல்லது சேலத்தில் இருக்கீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க. அங்கேருந்து நீங்கள் கன்னியாகுமரிக்கு போகணும் அப்படின்னா, கன்னியாகுமரி எந்த திசையில் இருக்குது அந்த வழியாக போனால் தான் கன்னியாகுமரி போய் அடைய முடியும். நீங்கள் வண்டியில் உட்காந்து சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ரோட்டில் போனீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் கன்னியாகுமரிக்கு பதிலாக வேறு ஏதாவது ரூட்டில் போயிடுவீங்க, ஆப்போசிட் ரூட்டில் எங்கேயாவது போயிடுவீங்க, வேறு ஏதாவது ஊருக்கு போய் சேர்ந்துடுவீங்க. ஸோ இதுதான் அந்த தொழுகை முறையில் இந்த சமுதாய மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழுகை என்பது நேரடியாக இறைவனை ஒரு மனிதன் அடையக்கூடிய நிலைதான் தொழுகை என்பது. இஸ்லாமில் சொல்லித்தரப்படுது இல்லையா, தொழுகையின் மூலமாக ஒரு மனிதன் நேரடியாக இறைவனை நெருங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. இடைத்தரகர்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம இறைவனை நெருங்கணுன்னா ஒருத்தர் போய் காசு கொடுத்தோ கையூட்டு கொடுத்தோ அல்லது எதாவது வாங்கி கொடுத்தோ செலவு பண்ணியோ போய் இறைவனை பார்க்க வேண்டியதில்லை. நேரடியாக தொழுகையின் மூலமாக இறைவனுக்கும் மனிதனுக்கும் எந்த திரையும் இருக்குது. தொழுகை நம்ம தொழுகை பண்ணோம் அப்படின்னா தொழுகையின் மூலமாக இறைவனை நேரடியாக நெருங்கலாம் அப்படின்னு இஸ்லாமில் சொல்லித்தரப்படுது இல்லையா. ஆனால் இந்த சமுதாயத்துக்கு என்னதான் தொழுகை செய்தாலும் உலகம் முழுவதும் அவர் இறைவனுடைய உதவியும் வழிகாட்டுதலும் கிடைப்பதில்லை. ஸோ அதனுடைய முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த தொழுகையோட வழி நாம் எந்த வழியாக இறைவனை சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதலோடு நாம் தொழுதால்தான் அந்த தொழுகையுடைய பலன் என்பது கிடைக்கும். நாம் நேரடியாக இறைவனை நெருங்கலாம். நாம் எதன் வழியாக இறைவனை நேரடியாக நெருங்குகிறோம், நம்முடைய ரூஹின் வழியாகத்தான் இறைவனை நேரடியாக நெருங்க முடியும். அதாவது இந்த மனிதன் இப்போ நீங்கள் அப்படின்னா நீங்கள் கான்ஷியஸாக இருக்கிறது உங்களுடைய உயிராற்றல் இருக்கு இல்லையா. உங்களுடைய உயிராற்றல் தான் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அந்த உயிராற்றல் உங்களுடைய நஃப்ஸு. நீங்கள் அந்த உயிராற்றலை எப்படி வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஒன்று கீழாதார சக்கரங்கள் வழியாக, கீழுடைய நஃப்ஸுடைய ஆசை வழியாக நீங்கள் இந்த உயிருடைய உணர்வை இந்த துனியாவுக்கு ஆசைப்பட்டு விபச்சாரம், உலக ஆசை, சாப்பாடு, செல்வம், ஸோ அப்படி எந்த மாதிரியான ஆசைக்கு வேணால் இந்த உயிருடைய ஆற்றல் நீங்கள் கீழ் நோக்காக எடுத்துகிட்டு போகலாம். நபிமார்கள் காட்டிய வழி என்ன, ஒரு உயிர் ஆசையை மேல்நிலைக்கு கொண்டு போகணும். அதாவது ரூஹு தங்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய உள்நாக்குக்கு மேல் பகுதியில் தான் நம்மளுடைய ரூஹ் என்பது தங்கி இருக்கும். என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ரூஹ் என்பது இறைவனுடைய ஒரு பகுதி. ஆதம் நபியை அல்லாஹ் படைத்து ஜடப்பொருளாக கிடந்த பொழுது தன்னுடைய ரூஹை ஊதிதான் ஆதம் நபியை அல்லாஹ் எழுப்பினான், உயிர்ப்பித்தான். அப்போது அல்லாஹுடைய ஒரு பகுதி தான் நமக்குள் இருக்கின்ற ரூஹு. அந்த ரூஹு என்னவாக இருக்கும், இறைவனோடு கனெக்டிவிட்டியிலேயே இருக்கும், தொடர்பிலேயே இருக்கும் எப்போதுமே. அதனால்தான்
இறைவன் பிடரி நிரம்பை விட மிக சமீபமாகவே இருக்கிறான் என்று சொல்லப்படுகின்றது. நாம் நேரடியாக இறைவனை நெருங்க வேண்டுமென்றால் எந்த வழியாக நெருங்க முடியும் என்றால் நாம் தொழுகையின் மூலமாகத்தான் நெருங்க முடியும். சலாஹ், இப்போ இந்த சலாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வருவோம். சலான பழங்கால அந்த சொல்லுடைய அர்த்தம் என்ன? சலாஹ் அப்படின்னா லிஃப்டப். எதை லிஃப்டப் பண்ணணும், எதை மேலே ஏற்றணும், எதை கொண்டு போய் சொருகணும், எதை தொங்க விடணும்? நம்மளுடைய உயிர் என்கிற உணர்வை மேலேற்றணும், லிஃப்டப் பண்ணணும். அதற்கு பெயர் தான் சலாஹ். எங்கே லிஃப்டப் பண்ணணும்? நம்மளுடைய உயிர் என்ற உணர்வை, ரூஹ் தங்கி இருக்கும் இல்லையா, நம்ம உள்நாக்கு மேல் பகுதியில் தலையில் ரூஹ் தங்கி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்மளுடைய உயிரை உயிருடைய உணர்வை லிஃப்டப் பண்ணணும், மேலேற்றணும். அதற்குத்தான் சலாஹ் என்று அந்த வார்த்தை அந்த வார்த்தையை அந்த இடத்துல சலாஹ் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நாம் என்ன பண்ணுறோம்? தொழுகை செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் இதெல்லாம் உணர்ந்து தான் தொழுறோமா? இதை உணர்ந்து தொழணும். நாம் இறைவனை நெருங்கக்கூடிய வழி என்பது நம்முடைய உயிருடைய உணர்வை மேலேற்றி அதன் மூலமாக நம்முடைய உயிரும் ரூஹும் கலந்த அந்த ஒரு நிலை நேரடியாக இறைவனை தொடர்பு கொள்கின்றது. அந்த ஒரு உணர்வோடு, அந்த ஒரு உணர்ச்சியோடு நாம் இறைவனை வணங்கணும். அப்போதுதான் ஒரு மனிதன் தொழுகையின் மூலமாக இறைவனை நேரடியாக நெருங்க முடியும். என்ன செய்யக்கூடாது? தொழுகை செய்யும் பொழுது நம்மளுடைய உயிருடைய உணர்வை கீழ்நோக்காக, நம்ம தொழுகை தக்பீர் கட்டி நிற்கும்பவே இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பிட்டோம், நாளைக்கு என்ன சாப்பிட்லாம், இன்றைக்கி என்ன வியாபாரம் பண்ணலாம், அன்றைக்கி என்ன பண்ணலாம், என்ன சொத்து வாங்கலாம், அடுத்தவனை எப்படி ஆட்டையை போடலாம், அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் அந்த மனசில், அந்த உயிருடைய உணர்வு கீழ்நிலை இருக்கக்கூடிய உயிருடைய உணர்வு கீழ்நிலை இருக்கக்கூடிய நஃப்ஸோடு கலக்காமல் உயிருடைய உணர்வை மேல் நோக்காக இறை சிந்தனையில் கொண்டு போய் நின்று இந்த உலக ஆசையை துறந்து லிஃப்டப் பண்ணால்தான் இறைவனை நீங்கள் தொழுகையின் மூலமாக நேரடியாக நெருங்க முடியும். ஸோ இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொழுகையுடைய பலன் ஒரு மனிதனுக்கு எப்போது கிடைக்கும்? உங்களுடைய உயிருடைய உணர்வை நீங்கள் லிஃப்டப் பண்ணணும், சலாஹ் பண்ணணும், அதாவது தொங்க விடணும், சொருகணும். உயிருடைய உணர்வை ரூஹில் கொண்டு போய் சொருகணும், ரூஹில் தொங்க விடணும், ரூஹில் மேலே ஏற்றணும், ரூஹில் லிஃப்டப் பண்ணணும், மேலே ஏற்றணும். மேலே ஏற்றினால்தான் நம்ம இந்த உலக ஆசையெல்லாம் விட்டுட்டு நம்ம இறைவனை நேரடியாக நெருங்குவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால்தான் பல அனுமதிகள் இருக்கு இல்லையா இஸ்லாமில். ஒரு போர்க்காலங்களில் கூட நடந்து கொண்டே தொழலாம், ஓடிக்கொண்டே தொழலாம், நின்று கொண்டே தொழலாம், பயணம் செய்து கொண்டிருந்தால் பயணம் செய்து கொண்டே தொழலாம், உடம்பு சரியில்லைனா கூட படுத்து கொண்டே தொழலாம், அல்லது அமர்ந்து கொண்டே தொழலாம், உட்கார்ந்து வயதானவர்கள் அமர்ந்து கொண்டே தொழலாம், அப்படிங்கிற பல அனுமதிகள் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம தொழுகை அப்படின்னா உண்மையான அர்த்தம் என்னென்னா, நம்ம லிஃப்டப் பண்ணுறோம், நம்மளுடைய உயிரோட உணர்வை மேல் சொருகுறோம், மேல் ஏற்றுறோம். எங்கே மேலே ஏற்றுறோம்? நம்மளுடைய உயிருடைய உணர்வை ரூஹுக்கு ஏற்றுறோம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், தொழுகை என்பது உங்களை சுழுமுனை திறப்பதற்காக தான். அதனால்தான் நம்ம செய்கின்ற செய்கையை திரும்ப 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 ஏன் செய்கிறோன்னா, நம்முடைய உயிரோட உணர்வு மேலே ஏறணும், மேலே ஏறி இந்த ரூஹை சென்று அடையணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம 2 ரக்காத் தொழுதான் நன்மை, அது போக 2 சுன்னத் தொழுதான் நன்மை, அப்படிங்கிற பல நன்மைகள் சொல்கிறாங்க இல்லையா. ஒவ்வொரு ரக்காத்துக்கு ஒரு நன்மைகள் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஏன் நம்ம செய்கிற செயலே திரும்ப திரும்ப செய்கிறோம் அப்படின்னா, அந்த உணர்வு மேலே ஏறி சென்று அடையணும். அதற்காகத்தான் செய்த செயலையே நம்ம திரும்ப திரும்ப செய்கிறோம். நம்ம எதற்காக தொழுறோம் அப்படிங்கிறத அது புரிஞ்சு தொழுதாக தானே அந்த பயன் கிடைக்கும். நம்ம எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறத, அந்த கரெக்டாக ரோடு எந்த பக்கம் போகுது, எந்த வழியாக போனால் ஈஸி, அப்படி தெரிஞ்சு போனால் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம இறைவனை வணங்க போகிறோம், நம்ம இறையர்கள் வாங்க போகிறோம்.
அது நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து செய்தால்தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம எதற்காக தொழுறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து தொழணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து புரிந்து செய்தால்தான் அந்த பயன் நமக்கு கிடைக்கும். கான்செப்ட் புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் பேசிக். இந்த வழியை கடைப்பிடிக்கணும். அனைத்து மக்களும் உணர்ந்து கடைப்பிடித்து வாழணும். அப்போது தான் இறையருள் கிடைக்கும். உலகம் முழுவதும் இருக்காங்க இல்லையா சமுதாய மக்கள், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய, அந்த தொழுகையை கடைப்பிடிக்கக்கூடிய, குரானை பின்பற்றக்கூடிய, நபியை பின்பற்றக்கூடிய இந்த உம்மத்து மக்கள் இருக்காங்க இல்லையா உலகம் முழுவதும், அந்த அனைத்து மக்களும் இந்த வழியை கடைப்பிடித்தால்தான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் கடைப்பிடிக்கணும். நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் 10 பேர் 20 பேர் கடைப்பிடிச்சா மட்டும் பயன் கிடைக்காது. இந்த சமுதாயத்துக்கு ஒரு மேன்மையோ பயனோ கிடைக்காது. நான் பல இடம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சமுதாய மக்கள் அனைவருக்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்தால்தான் இந்த உம்மத்துக்கு இறைவனுடைய உதவி கிடைக்கும். தொழுகையுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும், இறையருள் கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்கள் அனைவருக்குமான விஷயம். ஏதோ என்னோடய வீடியோ பார்க்குற 10 பேர்த்துக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் கடைப்பிடிச்சா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால தான் நீங்கள் பார்க்குறவங்களும் நல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. இந்த விஷயங்கிறது அனைத்து சமுதாய மக்களையும் தீனை கடைப்பிடிக்கக்கூடிய, களிமா ஏற்ற அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டிய விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். கேட்கக்கூடிய மக்கள் தான் இந்த விஷயத்தை அடுத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்.